ஹாய்டா மிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். இதுக்கு முன்னாடியே நான் ஒரு எஃப்எஃப் சேனல் வச்சுருந்தேன். அந்த எஃப்எஃப் சேனல் நேம் கேல் ஆஃப் ட்ரீம். பட் அந்த ஐடி வந்து என்னை விட்டு போயிருச்சு. பட் ஸ்டில் அந்த வீடியோஸ் எல்லாமே அந்த ஐடியில் இருக்குது தான். நீங்கள் போய் பார்க்குறனாலும் பார்க்கலாம். தென் அதில் நான் வந்து ஐ நீடிடி பொண்டாட்டின்னு ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் போட்டிருப்பேன். அதே மாதிரி நிறையா டேங்க்கு கேட்டிருந்தீங்க. பட் அந்த டைட்டிலை வச்சு நான் புதுசாக ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். சரி வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். ஸ்டார்டிங்கே உங்களை கட்டினா நீங்கள் ஒரு கெஃபே முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் கண்ணெல்லாம் டியர்ஸ். பிகாஸ் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் வேற ஒரு பொண்ணை கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் அவன் முன்னாடி செம்ம கோவத்தில் போய் நின்று அவனோட ஷர்ட்டை பிடிச்சி, என்ன ஃபிலிக்ஸ் இது, என்ன தானே லவ் பண்ண, இவ யார் இப்போது புதுசாக, நான் எங்கடி உன்னை லவ் பண்ணேன், நான் என்னைக்காவது உனக்கு ஐ லவ் யூ சொல்லியிருக்கேனா, நான் உன்னோட பாடிக்காகவும் உன் மணிக்காகவும் தான் உன்கிட்ட பழகினேன். பட் நீ அதை லவ்னு புரிஞ்சுக்கிட்டா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. மணி கூட கொடுத்தடி, ஆனால் நீ உன் பாடியை கொடுக்கவே மாட்டேறியே. சி, இந்த மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கேன்னு நினச்சா எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை அடிச்சுட்டு அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு நீங்கள் வாட்டுக்கு பப்புக்கு போகிறீங்க. ஹலோ வெயிட்டர், ஒரு விஸ்கி அண்ட் ஜின் கொண்டு வா. அவன் எப்படி என்னை ஏமாற்றலாம்? இவ்வளோ நாள் என் மணிக்காகவும் என் பாடிக்காகவும் மட்டும்தான் என்னை லவ் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணானா? இனிமேல் இந்த பாய்ஸே நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டுக்கு விஸ்கியை ராவாக குடிக்கிறீங்க. உங்களுக்கு போதை தலைக்கேறிடுச்சு போல். ஸோ நீங்கள் ஒரே ரகலை, என்னடா பாட்டு இது, டே டிஜே நல்லா போடுடா, நல்லா குத்துன்னு குத்துற மாதிரி போடு, யாருடா நீ, தள்ளிப்போ தள்ளு அப்படின்னு நீங்கள் ரொம்ப சேட்டை பண்ணிகிட்ருக்கீங்க. அங்கே உங்கள் ஃப்ரெண்டு இருந்திருப்பா போல். ஹே ஒயன், என்னடி ஆச்சு, நீ குடிக்கவே மாட்டியே, எதுக்கு இப்போ குடிச்சிருக்க? பிரியா, அவனுக்கு என்ன வேணாவா பிரியா, நான் வேணாவா? என்னடி சொல்கிற? யாருக்கு? அதான் அந்த ஃபிலிக்ஸ்க்கு நான் வேணாவா? என் பாடிக்காகவும் என் மணிக்காகவும் தான் என்னை லவ் பண்ணானா. அவன் என்னடி என்னை வேணான்றது, இனி அவன் என் லைஃப்லேருந்து வேணாம். என்னடி ஆச்சு, உண்மையை சொல்லு. அவன் என்னை சீட் பண்ணிட்டான். நீங்கள் சடனாக அவள் மேலேயே வாமிட் பண்ணிடுறீங்க. பட் அவள் பொறுமையாக உங்களோட ஹெட்ஸை பிடிச்சிட்டு உங்களோட பேக்கில் பேட் பண்ணிவிட்டு, இப்போ நீ சரியில்லை செவா, நான் உனக்கு ரூம் போட்டு கொடுக்குறேன், நீ ரூமுக்கு போய் பாடு, நான் வீட்டுக்கு போகும்போது உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவள் உங்களுக்கு வந்து ரூம் கீயெல்லாம் வாங்கி கொடுக்குறா. நீங்கள் பொறுமையாக அப்படியே மேலே ஏறி போகிறீங்க. நீங்கள் போய் ஒரு ரூமை திறந்து உள்ளே போய் படுக்கிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் வர வேண்டிய ரூம் 96, பட் இப்போ நீங்கள் இருக்கிறது 69. நீங்கள் கரெக்டாக உள்ளே போகவும் பாத்ரூம் டோர் திறக்கவும் சரியாக இருக்குது. செம்ம அழகாக ஒரு பையன் அப்படியே கோட் ஷூட்லாம் போட்டுட்டு பிளாக் கலர் கோட், ஒயிட் கலர் ஷர்ட், பேண்ட்ஸும் பிளாக் கலரில், டை வந்து ஒரு பிளாக் கலர் டை கட்டியிருக்கான். செம்ம அழகாக இருக்கான். அவன் போய் ரூம் டோரை லாக் பண்ணிவிட்டு உடனே வந்து உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். வித்து என்ன? அதான் காசு தரேன்ல, அப்புறம் என்ன, யாருக்கு வேணும் காசு? மறுபடியும் அவன் உங்களை கிஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். நீங்கள் வேறு ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கும் அது நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் கிஸ் பேக் பண்ணுறீங்க. நீங்கள் கிஸ் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணதும் நெக்ஸ்ட் கிஸ் உங்களோட நெக்கில் விழுது. உங்களை ஸ்மெல் பண்ணி பார்த்து நல்லா இருக்கடி அப்படின்னு உங்களை லிக் பண்ணி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அங்கங்கே கிஸ் கொடுக்குறான். உங்களோட கை அவனோட கோட்டை ரிமூவ் பண்ணுது ஆட்டோமேட்டிக்காக. அவன் அதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு உங்களை பெட்டில் தள்ளுறான். நீங்கள் பார்ட்டி வியர் ட்ரெஸ் தான் போட்டிருக்கீங்க. அது எப்படி இருக்கும்னா, இதோ மேலே ரெட் கலர் ட்ரெஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி. இப்போ அதை ரிமூவ் பண்ணால் உங்களோட பிரேசில்ஸ் வித் இன்னர்வேர் தான் இருக்கும். அவன் பொறுமையாக உங்களோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறான். உங்கள் பிரேசில்ஸ் வித் இன்னர்வேரை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு அவன் பொறுமையாக அதை அன்கிளிப் பண்ணுறான். அவன் அப்பர் பாடி ஃபுல்லாக உங்களை கிஸ் பண்ணுறான்.
நீங்கள் மோன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ சடனாக உங்கள் கையெடுத்து அவனோட ஷர்ட்டில் வைக்கிறான். நீங்களே அவனோட ஷர்ட்டை அன்ஷர்ட் பண்ணணும்னு நீங்கள் பொறுமையாக அதை கழட்டுறீங்க. அவனோட பாடி பார்க்கணுமே, நல்லா ஜிம் போய் நல்லா மசில்ஸ்லாம் வச்சுருக்கான், சிக்ஸ் பேக்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அதை அப்படியே பொறுமையாக பார்த்துட்டு அவனை கீழே தள்ளி நீங்கள் அவன் மேலே உட்காடுறீங்க. அவன் அப்பர் பாடி ஃபுல்லாக நீங்கள் கிஸ் பண்ணுறீங்க. பட் ஸ்டில் இன்னும் நீங்கள் போதையில் தான் இருக்கீங்க. அவனுக்கு ஏதோ நீங்கள் தான் இதை லீட் எடுத்து கொண்டு போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ உங்களை கீழே தள்ளி விட்டு அவன் மேலே உட்காந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே அவனோட ஹேண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க லோவர் பாடிக்கு போகுது. அவன் அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான். நீங்கள் கத்துறீங்க. ஸோ என் பேர் தயாங், தயாங்னு மோன் பண்ணு, தயாங் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்கெல்லாம் அவன் கிஸ் பண்ணுறான். நீங்களும் தயாங் தயாங்னு சொல்லி மோன் பண்ணுறீங்க. இது கொஞ்சம் வைல்டாக தான் போகுது. நெக்ஸ்ட் டே நீங்கள் எஞ்சி பார்க்குறீங்க, உங்களுக்கு தலைலாம் ரொம்ப வலிக்குது. உடம்பு ஃபுல்லாகவுமே தான் வலிக்குது. பண்ண சம்பவம் அப்படி. நீங்கள் அப்படியே கீழே பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரே ஷாக். ஏன்னா நீங்கள் ட்ரெஸ் போடலை. ஸோ உடனே பிளாங்கெட்ஸ் எடுத்து கவர் பண்ணிவிட்டு யோசிச்சு பார்க்குறீங்க. பட் உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் வரல, தலைவலி வந்தது மட்டும்தான் மிச்சம். ஸோ ட்ரெஸ்ஸெல்லாம் கடகடன்னு எடுத்து போட்டுட்டு ஒரு ஸ்டிக்கி நோட்ஸும் கொஞ்சம் காசையும் வச்சுட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. உங்களால் நடக்க முடியல. உங்கள் வீட்டுக்கு போய் நீங்கள் படுத்தாச்சு. ஆல்டர்னேட்டிவாக இங்கே தயாங் சைட் பார்த்தா நீங்கள் எழுந்த நேரம் தான் அவன் பாத்ரூமுக்கு போயிருப்பான். அவன் வெளில வந்து பார்த்தா நீங்கள் அங்கே இல்லை. பட் அதுக்கு பதிலாக அந்த ஸ்டிக்கி நோட்டும் கொஞ்சம் மணியும் இருக்குது. அவன் ஸ்மிர்க் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கி நோட்டை எடுக்கிறான். சாரி, நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்லை. பட் ஏதோ தெரியாமல் தப்பு நடந்துருச்சு. உங்களுக்கு வேணும்னா இந்த மணியை வச்சுக்கோங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு மறுபடியும் என் லைஃப்குள்ளே வந்துடாதீங்க அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் மட்டும் இருக்குது. அவன் அதை மைண்ட் பண்ணிக்கல. பட் அதை எடுத்து அவன் பேக்கெட்குள்ளே வச்சுட்டு அவனோட ஆஃபீஸ்க்கு அவன் கிளம்பிட்டான். அவனுக்கு ஒரு கால் வருது. அவன் அதை அட்டன் பண்ணி, ஹலோ சாரி சார், நேற்று நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த பொண்ணும் கிடைக்கல, எல்லாம் எங்கள் மிஸ்டேக் தான், சாரி சார். இட்ஸ் ஓகே, எனக்கு ஒரு பொண்ணோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சாகணும். உங்களை பார்த்த அந்த அப்பீரியன்ஸ் வைஸ் அவன் எல்லாமே சொல்கிறான். வித்தின் 2 டேஸ்க்குள்ளே எனக்கு இது தெரிஞ்சாகணும். நீங்கள் எப்படி தேடுவீங்கன்னு எனக்கு தெரியாது, கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால் கட் பண்ணிடுறான். நீங்கள் வச்சுட்டு போனீங்களே அந்த ஸ்டிக்கி நோட், அதை அவன் பேக்கெட்டில் இருந்து எடுத்து, உன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது எனக்கு என்ன தெரியாமலா போயிடும் நீ வெர்ஜினா இல்லையான்னு. எனக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சு பார்க்கும்போதே. ஐ நீட் யூடி பொண்டாட்டி, மாமா தோ வரேன். நெக்ஸ்ட் டே அவன் வேற ஒரு பொண்ணு கூட அப்படி இருக்க ட்ரை பண்ணுறான். பட் முடியல. உங்கள் கூட இருந்த அந்த மெமரிஸ் மட்டும்தான் அவனுக்கு வந்து போகுது. அப்படியே தலையை பிடிச்சி உட்காந்துட்டு, சாரிம்மா என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறான். என்னை என்னடி நீ பண்ண, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணுறான். என்ன விஷயம் தெரிஞ்சிச்சா இல்லையா? சார் உங்களை பார்க்க தான் சார் வந்துட்ருக்கோம், சீக்கிரம் வாங்கடா. அவங்களும் வித்தின் 2 மினிட்ஸில் வந்துடுறாங்க. அவள் யார்? அவங்க பேர் வையன். அவங்க காயோட பொண்ணு. எது, எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு சொல்கிறியா? ஆமாம், உங்கள் அப்பாவும் அவங்களும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். அந்த பொண்ணுக்கு ஃபெலிக்ஸ்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கான். இல்லை, இந்த பொண்ணு ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கு. ஹோ, பட் அவனோட மைண்ட்குள்ளே இனிமேல் அவள் எனக்கு தான், அவள் என்னை மட்டும்தான் லவ் பண்ணணும். அவள் அட்ரஸ் எங்கே? பட் பாஸ், நம்ம அவங்க வீட்டுக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் நுழைய முடியாது. அட்ரஸை மட்டும் கேட்டேன், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவங்களும் உங்கள் வீட்டு அட்ரஸ் சொல்கிறாங்க. இப்போ தயாங் பார்க்கணுமே, உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறான். அவன் வாட்சை பார்க்குறான். டைம் கரெக்டாக 12 o'clock. உங்கள் வீட்டை சுற்றி அவ்வளோ பாடி கார்ட்ஸ். பட் அவன் அவங்க எல்லாருக்கும் டிமிக்கி கொடுத்துட்டு உங்களோட காம்பவுண்ட் செவரை ஏறி குதிக்கிறான். அவன் கையில் உங்கள் வீட்டோட ப்ளூ பிரிண்ட். இப்போது அவன் பைப்பில் ஏறிட்டுருக்கான். நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கீங்க. உங்களோட ஜன்னல்கிட்ட வந்துட்டான். ஜன்னல் லைட்டாக ஆட்டி பார்த்தா அது ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ திறந்துட்டு உள்ளே வந்து பார்க்குறான். நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. உங்கள் வெட்டு கீழே வந்து உட்காடுறான். சைக்கோட்டிக்காக இருக்குது. எதுக்கு நான் இவளுக்காக இவ்வளோ பண்ணுறேன்? எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ ரூமில் வந்து உட்காந்துருக்கேன்? பிடிச்சிருக்கு.
அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் குட் நைட் அப்படின்னு சொல்லி உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறான். உங்களை டச் பண்ணல, எதுவுமே பண்ணல, உங்களே பார்த்துட்டு தான் இருக்கான். பட் நீங்கள் அவனை ஏதோ பில்லோ நினச்சி நல்லா ஹக் பண்ணிக்கிறீங்க. அவன் ஸ்மிட் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களை ஹக் பேக் பண்ணி தூங்குறான். அதே மாதிரி காலையில் ஒரு 4 o'clock எழுந்து வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறான். டெய்லியும் ஒரு 1 week கிட்ட இதே தான் பண்ணிகிட்ருக்கான். ஒன் ஃபைன் டே தயாங் அவனோட ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். சைட் பை சைட் அவன் ஃபோனையும் பார்த்துட்ருக்கான். அதில் என்னென்னா உங்கள் ஃபோட்டோஸ் நிறையா இருக்குது. அதை பார்த்து சிரிச்சுட்டே ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அப்போ கரெக்டாக அவனுக்கு ஒரு கால் வருது. ஹலோ ஹலோ தயாங், என்னடா பண்ணிகிட்ருக்க? அம்மா ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஒர்க்கே கட்டிட்டாள். என்றைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்? நான் கல்யாணம்னு பேச்சு எடுத்தாலே அந்த இடத்துல இருக்க மாட்டேன். 28 வயசாகுது, மாடு மாதிரி வளர்ந்துருக்கல்ல, ஒரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே. கல்யாணம்னு பேச்சு எடுத்தா அம்மா நான் செட்டில் ஆகலை. இதுக்கு மேலே என்னடா செட்டில் ஆகணும்? நம்பர் 1 CEO இருக்க. இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும்? கேட்டால் மேரேஜில் டைம் வேஸ்ட் பண்ண எனக்கு பிடிக்கலைங்கிற. ஏன் காலங்காலத்தில் அம்மாவுக்கு ஒரு பேரம்பேத்தியை பெற்று தரணும்னு உனக்கு இஷ்டம் இல்லையா அப்படின்னு அவனை நல்லா பிடிச்சி கழுவி ஊற்றுறாங்க. அம்மா ஒரு நிமிஷம் இரு, என்னால் நீ சொல்கிறதுலாம் கேட்க முடியாது தயாங். ஒழுக்க மரியாதையாக 6 மணிக்கு வீட்டுக்கு வந்து சேர்ற வழியை பாரு. ஏம்மா என்ன நம்ம உனக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் இன்றைக்கி? அம்மா நான் வரல. நீ வரலைன்னா அடுத்து என் பொணத்தை தான் நீ பார்ப்ப. 6 மணிக்கு வீட்டுக்கு வந்து சேர்ற வழியை பாரு. வெய் ஃபோனை அப்படின்னு அவங்க அம்மா ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே தயாங்க்கு மண்டே பிச்சுக்கிற மாதிரி இருக்குது. ஓகே தயாங், எதையும் போட்டு மனசில் ஏற்றிக்காத. ஒரு 5 மணிக்கு போய் அம்மாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடலாம் எனக்கு ஒயன் தான் வேணும்னு, நான் ஒயனை தான் லவ் பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். 5 o'clock ஆகுது. அவன் வீட்டுக்கு கிளம்பி போகிறான். அம்மா அம்மா வந்துட்டியா தயாங்? இந்தா இதை பாரு. அம்மா எனக்கு இதை பாருன்னு. அம்மா எனக்கு இந்த பொண்ணோட ஃபோட்டோவை பாருடா ஃபஸ்ட்டு. அவனும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா நீங்கள் வயன் இது. அம்மா அந்த பொண்ணோட பேர் வயன். நம்ம அவளை தான் இன்றைக்கி பொண்ணு பார்க்க போகிறோம். அங்கே போயிட்டு நீ அவளை பிடிக்கலன்னு சொன்ன, அம்மா அவன் கூட ஜென்மத்துக்கும் பேச மாட்டேன் பார்த்துக்கோ. போய் கிளம்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இங்கே தயாங்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் தான் பொண்ணுன்னு. உங்கள் ஃபோட்டோக்கு இதோ மாமா வந்துட்டேன் டீச்சர்லும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் ரெடியாக போயிடுறான். ஆல்டர்னேட்டிவாக உங்கள் சைட் பார்த்தா, அம்மா எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். இங்கே பாரியோன், நீ இப்படியே பேசிகிட்டு இருந்தா அடித்து பல்லகில உடச்சிருவேன். அம்மா உனக்கே தெரியும்ல, ஆல்ரெடி என்னை ஃபெலிக்ஸ் ஏமாற்றிட்டான். தென் இங்கே பாரியோன், ஒரு பையன் உன்னை ஏமாற்றிட்டான்றக்காக எல்லா பசங்களும் அப்படி இல்லை. தயாங் ரொம்ப நல்ல பையன். என்ன தயாங்கா? உங்களுக்கு அது எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குது. இங்கே பாரியோன், தயாங்க கல்யாணம் பண்ணிக்கோ, உன்னை நல்லா பார்த்துப்பான். அம்மா ப்ளீஸ்மா, உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு பிரேக்கப் ஆகி ஒரு 1 month தாம்மா ஆகுது. அப்பா நீங்களாவது சொல்லுங்கள். இங்கே பாருமா யோன், அப்பாக்காக பண்ணிக்கோ. நீங்கள் அப்படியே ஆஃப் ஆகிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு உங்கள் அப்பானா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அமைதியாக அழுதுகிட்டே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறீங்க. வயன் கதவை துறடி. என்னம்மா? மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்களாம். போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா. அம்மா உனக்கு சாரியை கட்டி விட்றேன். நீங்களும் அப்படியே போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வரீங்க. உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு அழகாக சாரியெல்லாம் கட்டி விடுறாங்க. அது எப்படி இருக்குன்னா, ஒரு பர்பிள் வித் சில்வர் கலரில் இருக்க அந்த சாரீ செம்ம அழகாக இருக்குது. உங்களுக்கு லைட்டாக தான் மேக்கப் போடுறாங்க. நீங்கள் செம்ம அழகாக இருக்கீங்க. ஆல்ரெடி அழுதுகிட்டே இருந்தீங்களா, உங்களுக்கு கண்ணெல்லாம் லைட்டாக வீங்கி அதுவே அழகாக தெரியுது. உங்கள் அம்மா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே போய் எல்லோரும் முன்னாடியும் வணக்கம் வைக்கணும், காஃபி கொடுக்கணும், தென் எல்லார் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். நீ புரிஞ்சுதா? பொம்பளை பிள்ளை மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே இறங்கி போகிறாங்க. பார்த்தா இப்போ தயாங் ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டாங்க. வாங்க உட்காருங்க மாப்பிள்ளை, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்கார வச்சுட்டு உங்களை கூட்டிகிட்டு வந்து உங்கள் கையில் காஃபி தட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் அழகாக போய் எல்லாருக்கும் காஃபி கொடுக்குறீங்க. இப்போ தயாங் அந்த காஃபி எடுத்துகிட்டு உங்களை பார்க்குறான். ஒயன், நீங்கள் தயாங்க பார்க்குறீங்க. உங்களுக்கு அன்றைக்கி நடந்தது எல்லாமே இப்போ தான் கிளியராக ஞாபகம் வருது. நீங்கள் ஷாக்கில் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா, ஒயன் இங்கே வா. அதுவும்மா எல்லோருக்கும் வணக்கம் வைக்க சொல்லியிருந்தல்லடி அப்படின்னு உங்கள் காதுகிட்ட வந்து சொல்கிறாங்க. நீங்கள் அழகாக வணக்கம்
வணக்கம்லாம் வேணாம்மா, இங்கே வாம்மா அப்படின்னு தயாங்கோட அம்மா அவங்க கையை பிடிச்சி இழுத்து அவங்க பக்கத்தில் உட்கார வச்சு, அழகா இருக்க, என் பையனை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு எல்லாரும் முன்னாடி கேட்டுடுறாங்க. நீங்கள் தயாங்கையும் பார்க்குறீங்க, உங்கள் அப்பாவையும் பார்க்குறீங்க. அப்போ தயாங், எனக்கு பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். தயாங்கோட அம்மா தயாங்க செம்மையாக முறைக்கிறாங்க. உங்கள் அப்பா இதில் என்ன இருக்குது மாப்பிள்ள, போய் தனியாக பேசுங்க. ஒயன்மா, ஆ கூட்டிகிட்டு போமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் போகிறீங்க. தயாங்க உங்களை ஃபாலோ பண்ணி வரான். நீங்கள் ரூம் போய் டோரை லாக் பண்ண அடுத்த செகண்ட் தயாங்க உங்களை டோரில் பின் பண்ணுறான். என்ன பண்ணுறீங்க, தள்ளி போங்க. ஓய் கொஞ்சம் அமைதியாரு, எனக்கு ரொம்ப ஹார்டாக இருக்குது. நீ என்ன நினைக்கிறியோ அதான் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப ஹார்டாக இருக்குது. நீ இங்கே நின்னா நிற்கிறதோட முடிச்சுப்பேன், இல்லைன்னா உன் சவுண்டுக்கு நான் கேரண்டி இல்லை. ஐயோ எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், எனக்கு பிடிக்கல. பட் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணுறீங்க? நான் அன்றைக்கே சொன்னேன்ல என் லைஃப்பில் திரும்பி வராதிங்கன்னு. ஏன் இப்படி பண்ணுறீங்க? பிகாஸ் ஐ நீட் யூ டி பொண்டாட்டி. உன் லவ், உன் கேர், உன் எவ்ரிதிங் எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும். அதை வேறு யாராவது எடுத்துக்க பார்த்தா அவன் அடுத்து இந்த உலகத்தில் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சீக்ஸை நல்லா ஹோல்ட் பண்ணி, சரி மாமா போயிட்டு வரவா அப்படின்னு சொல்லி உங்களை தள்ளி நிற்க வச்சுட்டு அவன் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளில போகிறான். நீங்கள் ஷாக்லேயே அப்படியே நிற்கிறீங்க. அம்மா எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு போய் அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு அவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்து, நீ சீக்கிரம் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணால் உனக்கு நல்லது, லேட் ஆக ஆக என் மூடு சேஞ்ச் ஆகும், அது எனக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறான். அவங்க அம்மா வந்து, இந்த 1 வீக்குள்ளேயே கல்யாணத்தை வச்சுக்கலாங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, வச்சுக்கலாம் சம்மந்தி. ஏன்னா தயாங்க் அதுக்கு அடுத்து எல்லாமே பிஸி ஸ்கெடியூலாக இருக்குது, அதனால தான் கேட்டேன். சரி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எப்போ வச்சுக்கலாம்? ஃப்ரைடே வச்சுக்கலாங்க. இப்படியே உங்களுக்கும் தயாங்க்கும் மேரேஜெல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுது. உங்களுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. தயாங்கை கண்டாலே உங்களுக்கு அப்படியே கோவமாக வருது. பட் தயாங்க்லாம் அப்படி கிடையாது. த நெக்ஸ்ட் டே ஒரு 7:30 இருக்கும். தயாங் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கான். வாங்க மாப்பிள்ள, என்னாச்சு? இல்லை ஆண்டி, ஒய்யனை இன்னைக்கு டின்னர் கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். அப்படியாப்பா, சொல்லவே இல்லை. இல்லை, இது திடீர்னு தான் ஏதோ ஃபிக்ஸ் பண்ணேன், அதனால தான். சரிப்பா, யோன் மேலே தான் இருக்கா, போய் சொல்லிவிடு. ஓகே ஆண்டி அப்படின்னு அவனும் உங்கள் ரூமுக்கு வரான். ஹே பொண்டாட்டி, என்னை பொண்டாட்டின்னு கூப்பிடாத. பொண்டாட்டியை பொண்டாட்டின்னு கூப்பிடாம பின்ன வப்பாட்டினாட்டி கூப்பிட முடியும்? இப்போ எதுக்கு வந்த? நம்ம வெளில போகிறோம், போய் துணியை மாற்று. என்னாலாம் வர முடியாது, மாற்றுன்னு அப்படின்னு சொல்லி ஒரே முறை தான். நீங்கள் கப்பு சீப்புன்னு போய் துணியெல்லாம் எடுத்துகிட்டு, தயாங் துணி மாற்றுறேன் வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெளில போகிறான். உங்களுக்கு வியர்டாக இருக்குது, பட் உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளில வரீங்க. என்னடி ட்ரெஸ் இது? எங்கடி மேக்கப்லாம் போடலையா நீ? உனக்கு இது போதும், வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிக்கிறீங்க. அவனை வச்சு வா போகலாம் அப்படின்னு சொல்லி காருக்கு கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறான். நீங்கள் உட்காந்ததும் அவன் உங்கள் கிட்ட வரான். நீங்கள் அவன் கிஸ் பண்ண போகிறான்னு நினச்சி கண்ணை மூடுறீங்க. பார்த்தா அவன் சீட் பெல்ட் எடுத்து போடுறான். உங்கள் மண்டையிலையே, என்ன நினச்ச, வா போகலாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு அவன் ட்ரைவ் பண்ணுறான். ஐயோயோ அசிங்கமாக போச்சு, இவன் மூஞ்சில் இனி எப்படி முழிப்பேன் அப்படியே நீங்கள் விண்டோ சைட் பார்த்துட்ருக்கீங்க. தயாங்க உங்களை ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போய் பார்த்தா ஃபிலிக்ஸ் ஒரு பொண்ணு கூட உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு அதை பார்த்ததும் கண்ணெல்லாம் கலங்குது. பட் நீங்கள் அமைதியாக போய் தயாங்க்கு ஃப்ரெண்டில் உட்காந்துக்கிறீங்க. அவன் உங்களுக்கு டின்னர்லாம் ஆர்டர் பண்ணுறான். இப்போ ஃபிலிக்ஸ் உங்களை பார்த்துட்டு எழுந்து வந்து, என்னம்மா வயன், உன்னை ரொம்ப நல்ல பிள்ளைன்னு நினச்சேன். அன்றைக்கி நான் அடிச்சுட்டு போகும்போது உத்தமி மாதிரி போனேன். இப்போ பார்த்தா வேற ஒரு பையன் கூட. என்ன எல்லாம் முடிஞ்சா? ஏன் உனக்கு என்ன பார்த்தாலும் எல்லாம் முடிக்கணும்னு தோணலையா? இருக்கும், அழகாக வாட்ட சாட்டமாக இருக்கான்னு எல்லாம் முடிச்சிட்டியோ? நீங்கள் தயாங்க பார்க்குறீங்க. தயாங் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு உங்களை பார்க்குறான். உங்கள் கண்ணெல்லாம் ரெட்டிஷ் ஆகிடுச்சு. நீங்கள் எழுந்து நின்று அவன் காலரை பிடிச்சிட்டு, ஒன்றை மாதிரி சீட்டர் ஒன்றும் நான் இல்லை சரியா? நான் ஒன்று கேட்குறேன், நீ என்னை உண்மையாக லவ் பண்ணேன்னு சொல்கிறல்லடி. நம்மளுக்கு பிரேக்கப் ஆகி என்ன ஒரு 1 மந்த் இருக்குமா, அதுக்குள்ளே
நீ எப்படி இவனை லவ் பண்ணுற? ஒருவேளை எல்லாம் முடிஞ்சா? உங்கள் ஐஸ்லேருந்து டிஎஸ் ட்ராப் அவுட் ஆகுது. நீங்கள் அவனை சப்புன்னு அடிச்சுட்டு அங்கேருந்து வெளில போயிடுறீங்க. தயாங்க்கு செம்ம கோவம் வருது ஃபெலிக்ஸ் மேலே. ஸோ அவன் அவ்வளோ அடிக்கிறான் அவனை போட்டு. அவன் கூட வந்த அந்த பொண்ணு தான் தயாங்க தடுத்து நிறுத்துறான். அதுக்கப்புறம் தான் தயாங் உங்களை தேடி ஓடி வரான். வெளில வந்து, இந்த பக்கம் யாராவது ஒரு பொண்ணு அழுதுகிட்டே போனாளா? இல்லை தம்பி, நான் எதுவும் பார்க்கல. ஆன்ட்டி, இந்த பக்கம் ஏதாவது ஒரு பொண்ணு அழுதுகிட்டே போனாளா? இல்லை இல்லை தம்பி, நான் பார்க்கல. அப்போ ஒரு சின்ன பையன் வந்து, அங்கிள், அந்த அக்கா அதோ அந்த பக்கம் போனாங்க, அந்த பார்க் இருக்குல்ல அந்த பக்கம். ஓ தேங்க்யூடா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடி வரான் அந்த பார்க்குக்கு. நீங்கள் ஒரு பெஞ்சில் உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. தயாங்க உங்களை பார்த்துட்டு ஓடி வரான். அவனை பார்த்ததும் நீங்கள் எழுந்து நிற்கிறீங்க. வந்த ஸ்பாட்டுக்கு அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறான். அழாத பொறுக்கி, எதுக்குடா ஒன்றுமே கேட்காம உட்காந்துருந்த? அழாதடி, நீயே ஹேண்டில் பண்ணுவேன்னு நினச்சேன். நீ அவனை சும்மாவா விட்டுட்டு வந்த? அது எப்படி சும்மா விட முடியுமா? நீங்கள் அவனை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, ஐ ஐ ஹேட் யூ. நான் ஒன்றும் ரொம்ப மோசமானவன் இல்லடி, கொஞ்சம் நல்லவன் தான் உன் விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு உங்கள் கையில் ஒரு பார்சல் தரான். என்னது இது? ஃபுட்டு. நடந்ததையே யோசிக்காத, இங்கே வா அப்படின்னு சொல்லி உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, இப்போ போ அப்படின்ட்டு அவன் வண்டி எடுத்துகிட்டு போகிறான். நீங்கள் அங்கேயே நிற்கிறீங்க அவன் போகிற வரைக்கும். டேஸும் இப்படியே தான் ஸ்கிப் ஆகுது. இப்போ பார்த்தா நீங்கள் சச் ஃபாதர் முன்னாடி நிற்கிறீங்க. உங்கள் ஹேண்ட்ஸை தயாங் நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு நிற்கிறான். கிம் தயாங் ஆகிய நீ ஒயனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம். ஒயனாகிய நீ கிம் தயாங்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம் ஃபாதர். ஓகே, ரிங்கை போடுங்க அப்படின்னதும் தயாங் அழகாக உங்களுக்கு ரிங் போடுறான். உங்களுக்கு ஐஸ்லேருந்து டியர்ஸாக வருது. நீங்களும் பொறுமையாக அவனுக்கு ரிங் போடுறீங்க. அவன் அழகாக உங்கள் டிஎஸ்லாம் வைப் பண்ணி விட்டுட்டு உங்களை கிஸ் பண்ணுறான். அப்படியே அந்த மேரேஜுக்கான எல்லா ப்ரொசீஜரையும் முடிச்சுட்டு இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வரீங்க. உங்கள் வீடு இட்ஸ் மீன்ஸ் இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆனனால உங்களுக்கும் தயாங்க்கும் ப்ரைவேட்டாக ஒரு வீடு கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் அங்கே போகிறீங்க. அந்த வீட்டில் உங்களுக்கு ஃபஸ்ட் நைட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணியிருக்கு. இப்போது நீங்கள் பெட்ரூம் போனதும் தயாங் உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். விடுங்க தயாங், விடுங்க. நீங்கள் கேட்டதும் என்னால் எல்லாமே பண்ண முடியாது. தோ இப்போது உங்கள் கூட என்னோடய பெட்டை ஷேர் பண்ணிக்க முடியாது. ஹே, என்னன்னு மறந்துட்டியா? இன்றைக்கி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட். இங்கே பாருங்கள், அன்னைக்கு நடந்தது போதையில். இப்போது நான் உங்களை கம்ப்ளீட்டாக ஏற்றுக்கணுன்னா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். சும்மாலாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சோஃபாவில் போய் படுத்துக்கிறீங்க. நீங்கள் நல்லா தூங்கினதும் உங்களை பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போய் கட்டிலில் போட்டு அவன் ஹக் பண்ணி படுத்துக்கிறான். இப்படியே தான் டேஸும் போகுது. நீங்கள் ஓகே சொல்லாதனால அவன் இன்னும் உங்ககிட்ட எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. பட் ரொமான்ஸ் எல்லாம் இருக்குதான். அவன் உங்களை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறான். ஒன் ஃபைன் டே நீங்கள் அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. 6 o'clock வெயிட் பண்ண ஆரம்பித்தது. இப்போ மணி 8 o'clock. அவன் இன்னும் வரல. நீங்கள் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்படியே வெயிட் பண்ணி தூங்குறீங்க. உங்களுக்கு கனவுல கூட அவன் தான் வரான். இப்போது அவன் வரான். பட் மணி வந்துட்டு ஒரு 11 o'clock இருக்கும். ஹே ஒயன், என்னாச்சு இங்கே தூங்குற? ஏதாவது ஃபீவர் அடிக்குதா அப்படின்னு அவன் செக் பண்ணி பார்த்துட்ருக்கான். நீங்கள் எழுந்து அவனை ஹக் பண்ணிவிட்டு, நீ இல்லாத இந்த கொஞ்ச நேரத்துலையே என்னால் தனியாக இருக்க முடியல. எனக்குன்னு யாருமே இல்லாத மாதிரி இருக்குது. எங்கே நின்னாலும் நீ தான் தெரியுற. தோ என் கனவுல கூட வந்து டார்ச்சர் பண்ணுற. எனக்கு தெரிஞ்சு நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஐ லவ் யூ தயாங். இப்போ நீ லவ் யூ சொன்னால் அடுத்து நான் என்ன கேட்பேன்னு தெரியும்ல? தெரியும். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உன்னை பார்க்கலன்னா என் லைஃப்பில் நான் இப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பேனான்னு தெரியாது. இப்போது என்னை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீ என்ன கேட்டாலும் என்னால் தர முடியும். அது நானாக இருந்தாலும். நான் ஒன்றும் மோசமானவ இல்லை, கொஞ்சம் நல்லவ தான் உன் விஷயத்தில். என்னை பார்த்தா பாவமாக இல்லையா?
அப்படின்னு நீங்கள் கேட்டதும் தயாங்க்கு சிரிப்பு வருது. ஏன்னா இது அவன் சொன்ன டைலாக் உங்ககிட்ட. ஸோ சடனாக உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு எனக்கு தான் தெரியும் உன்னை பார்க்கும்போதெல்லாம் எவ்வளோ ஹார்டாக ஃபீல் ஆச்சுன்னு. அப்புறம் இப்போ நான் என்ன கேட்பேன்னு உனக்கு தெரியும். ம், எடுத்துக்கோ. ஐ நீட் யூ. எடுத்துக்கோடா. ஐ நீட் யூ டி பொண்டாட்டி. ஓகேடா மிஸ், இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இமேஜின் யோர் செல்ஃப். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தென் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு. ஓகே, டாட்டா. ஐ லவ் யூ ஆல்.